நடிகர் விஜய் தேவர்கொண்டாவும் ராஷ்மிகா மந்த்ராவும் கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி உதய்பூரில் திருமணம் செய்து கொண்டாங்க. அவங்க கல்யாணத்தில் உறவினர்கள், நண்பர்கள் மட்டுமே கலந்து கொண்டாங்க. கல்யாணம் முடித்த கையோடு பல ஜோடிகள் அனிமூனுக்கு செல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அசதி காரணமாக ஓய்வெடுப்பாங்க. ஆனால் இவங்களும் வேறு மாதிரி இருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்களுக்கு கல்யாணம் முடிந்த அடுத்த நாள்லேருந்து உள்நாட்டிலே பெரிய ரவுண்டு வந்திருக்காங்க. அதை சுற்றி பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்களோட சொந்தக்காரங்க வைக்க விருந்துகளில் முகம் சுளிக்காமல் கலந்து கொண்டு அவரோட பாசத்தை சம்பாதிச்சு வருகிறாங்க. சில நாட்களுக்கு முன்பு கூட அவங்க விஜய் தேவர்கொண்டா அவரோட சொந்த ஊருக்கு போய் அங்கேருந்து அவங்கள பார்த்து சந்தித்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தங்கள் ஊர் மருமகளை அந்த ஊர் மக்கள் வரவேற்றிருக்காங்க. அங்கே இருக்கும் அரசு பள்ளியில் 9வது 10வது படிக்கிற மாணவிகள் கிட்டத்தட்ட 44 பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்வி உதவித்தொகை விஜய் தேவர்கொண்டா வழங்க ஒப்புக்கொண்டிருக்காரு. வளர்ந்த பிறகு சொந்த ஊரை மறந்து பலருக்கு மத்தியில் ஊருக்கு தேடி உதவி செய்யும் மனமுடைய விஜய் தேவர்கொண்டாவை மக்கள் ரொம்ப பாராட்டி வர்றாங்க. பலரும் தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டியும் தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் சில கோயில்களில் அவர்கள் அன்னதானம் வழங்கிட்டு வராங்க. அந்த விழா முடிந்த கையோடு எங்கே போயிருக்காங்க அப்படின்னா, ஒரு விழாவில் பங்கேற்று நேற்று பார்த்தீங்கன்னா தங்களோட ரசிகர்கள் அழைத்து ராஜ விருந்தை கொடுத்துருக்காங்க. ராஷ்மிகா மந்தனாவும் விஜய் தேவர்கொண்டாவும் விருந்து வச்சது மட்டும் இல்லாமல் ராஷ்மிகா பார்த்தீங்கன்னா தன்னோட கையாலேயே பரிமாறவும் செஞ்சுருக்காங்க. அதை பார்த்த ரசிகர்கள் இப்படி ஒரு நல்ல மனதுக்காரராக இருக்காங்களே ராஷ்மிகா மந்தனா என உருகி போயிருக்காங்க. மேலும் ரசிகர் மத்தியில் அமர்ந்து சாப்பிட்ட அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஊட்டி விட்டுருக்காங்க. அதை பார்த்த ரசிகர்கள் சந்தோஷத்தில் கடவுளி எழுப்பியிருக்காங்க.